மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பல்வேறு மாநகராட்சிகளில் இந்த நூலகம் கட்டுகிற அந்த பணியில் ஈடுபட்டு அது பொதுப்பணித்துறை சார்பாக கட்டடங்கள் கட்டப்படுகிறது. அந்த வகையில் மாநிலத்துடைய மையப்பகுதியாக இருக்கிற திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜருடைய பேரில் 290 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த பணி இங்கே தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு கட்டிடப் பணிக்காக 235 கோடி ரூபாயும், புத்தகத்திற்காக 50 கோடி ரூபாயும், கணினிக்காக 5 கோடி ரூபாய் ஆக 290 கோடி ரூபாயில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அரசின் சார்பாக 4.57 சென்ட் இடம் அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1.97 அதாவது 1,97,000 சதுரடி கொண்ட ஒரு நூலகம் இங்கே அமைய இருக்கிறது. இதற்கு மாநகராட்சியினுடைய NOC ஒப்புதல், அதே போன்ற கட்டிடத்திற்காக DDCP, தீயணைப்புத்துறையின் மூலமாக NOC, மாசு கட்டுப்பாடு வாரியின் சார்பாக NOC, விமான நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்கிற காரணத்தினால் விமான போக்குவரத்து துறையின் சார்பாக NOC வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கட்டடத்திற்கு போதுமான அனைத்து சான்றிதழ்களும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் தரத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய பணிக்காலம் என்று பார்த்தால் 18 மாதம் பணிக்காலம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கட்டிடத்தை அவருடைய திருக்கரத்தால் அடிக்கோல் விழா நடத்தினார்கள். அது 21/3/2025 அடிக்கோல் நாட்டப்பட்டது. இன்னும் ஒரு ஆண்டு காலம் நிறைவடையலை. இந்த மார்ச் 21 தான் ஒரு வருஷம் ஆகும். அதனால் இந்த ஒரு திட்டமிடப்பட்ட ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள் எல்லாம் கலந்து பேசிய அடிப்படையில் 30/6/2026க்குள் இந்த பணி முடிவடைவதற்கு வேண்டிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலையரங்கம், ஆடிட்டோரியம், அதில் 1000 பேர் உட்கார்ந்து கலையரங்கத்தில் உட்காருவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற மாற்றுத்திறனாளிக்கென்ற தனிப்பிரிவு, ஆங்கில படிப்பதற்குரிய தனிப்பிரிவு, தமிழுக்கென்று தனிப்பிரிவு, செயற்கை நுண்ணறிவு AI ஆராய்ச்சி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கென்று தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனில் ஏறத்தாழ 1 லட்சம் புத்தகங்கள் அடுக்குவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் இதில் செய்யப்பட்டிருக்கிறது. தரைத்தளம் முதல் இதற்கு எக்ஸலேட்டர் 2 தளம் வரைக்கும் போகிறதுக்காக 2 எக்ஸலேட்டர் இதில் பொருத்தப்படுகிறது. 7 லிஃப்ட்டு இதில் பொருத்தப்படுகிறது. இதனில் 4 சக்கர வாகனங்கள் 150 4 சக்கர வாகனங்களும் 2 சக்கர வாகனங்கள் ஒரு 200 நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு இதில் செய்யப்பட்டிருக்கிறது. தரைத்தளம் ப்ளஸ் 7 தளங்களை கொண்ட ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைய இருக்கிறது. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2026 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளிலே அது தொடக்கி வைப்பதற்காக வேண்டிய மும்மரமான பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் தரமாக செய்யப்படுகிறதா, அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலங்களிலே இந்த பணிகளை செய்து முடிப்பார்களா என்று பார்ப்பதற்காக தான் ஆய்வை மேற்கொண்டேன். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலங்களிலேயே இந்த நூலகம் திறந்து வைக்கப்படும்.